தாய்மையை உணர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த அடையாளம் அம்மா என்ற வார்த்தை. இன்னைக்கு தொட்டில் குழந்தை திட்டம் 42 வயசுல முதலமைச்சர் ஆகிறாங்க. தமிழ்நாட்டில் பெண் குழந்தையை கொள்றாங்களே, நான் வளர்க்கிறேன், என் அரசு வளர்க்கும் என்று தொட்டில் குழந்தை கள்ளிப்பால் கொடுத்து கொள்வதற்காக தொட்டில் குழந்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு உலகமே அம்மான்னு சொல்ற அன்னை தெரசா போயஸ் கார்டனுக்கு வந்து அம்மாவுடைய உச்சி முகர்ந்து பாராட்டிட்டு போனாங்க. எத்தனை பெண் பிள்ளைகள் வாழ்க்கை பெற்றிருப்பார்கள். அதெல்லாம் மக்கள் மனசுல இருக்காதா? அந்த சாதனை தானே நிற்கும். இன்னைக்கு அம்மா கையாலே ஒரு பொண்ணு அந்த தொட்டில் குழந்தையில வந்து விழுந்த பொண்ணு போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகி கடைசியா அம்மா முதலமைச்சர் ஆகும்போது அவங்க கையிலே போஸ்டிங் ஆர்டர் வாங்கின வரலாறு எல்லாம் இருக்குது. ஒரு அம்மா, ஒரு தாய்னா என்ன வரும்? ஏன்னா அம்மாவுடைய தாயுள்ளத்தினாலே பல சாதனை திட்டங்கள் கிடைச்சிச்சு நமக்கு. ஏன்னா தாய்னா என்ன சொல்லுவாங்க? இப்ப நம்ம அண்ணன் இருக்காங்க, அவங்க அம்மா போன் பண்ணா ஃபர்ஸ்ட் வார்த்தை ஐயா சாப்பிட்டியா. அந்த அம்மாவுக்கு 80 வயசு இருக்கும். அவங்க சாப்பிட்டாங்களான்னு பார்க்க மாட்டாங்க, மாத்திரை சாப்பிட்டாலும் பார்க்க மாட்டாங்க. மகனே வெளியூர் போயிட்டியா, சாப்பிட்டியா சாமி, இந்த வார்த்தையை தவிர்த்து எதுவுமே வராதுங்க. அம்மா யோசிச்சாங்க, நான் ஆட்சி செய்கிற தமிழ்நாட்டிலே உணவுக்கு உத்தரவாதம் இருக்க வேண்டும், பட்டினி பசி என்ற பேச்சே இருக்கக்கூடாது. அம்மா உணவகம். இன்னைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே எல்லா மாநிலமும் தமிழ்நாட்டை வந்து பார்த்துட்டு போய் அங்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த அம்மா உணவகத்தின் மீது கை வைத்தால், அது ஸ்டாலினா இருந்தாலும் சரி, அவனுடைய மகனா மருமகன் எவனா இருந்தாலும் சரி, அம்மா உணவகத்துல கை வச்சா அதற்கான பலனை அடுத்த தேர்தலில் அறிவிக்கணும். ஏன்னா ஒரே ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேர் கொரோனா நேரத்தில் சாப்பிட்டாங்க. எங்க அண்ணன் இங்க கோயம்புத்தூர் மாநகராட்சியில் போட்டார், 7 லட்சம் பேர் சாப்பிடுறாங்க கொரோனா நேரத்தில். அந்த திட்டத்தை நம்ம மறக்க முடியுமா? அந்த பாசத்தை மறக்க முடியுமா? 20 கிலோ அரிசி இலவசம், முதல்ல உணவை வாங்கிக்கங்க, வேலையை முடிங்கிறாங்க. அண்ணன் வேற நேரம் அதிகமா. இன்னைக்கு அம்மாவினுடைய அந்த தாயுள்ளத்து கிடைச்ச தன்னை ஒரு தாயாகவே தமிழ்நாட்டுக்கு உணர்ந்து அவங்க செஞ்சாங்க. இதெல்லாம் மக்கள் மனசுல பதியுது. பெண்கள் விஷயம் ரொம்ப இன்ட்ரின்சிக்கான விஷயங்க. மேடையில் சொல்லலாமான்னு தெரியல, இருந்தா கூட எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. மேல இருந்துட்டு என்ன யோசிக்கிறாங்க? ஒரு ரிப்போர்ட் போகுது, மெடிக்கல் ரிப்போர்ட் போகுது. நேரா போன உடனே சொல்றாங்க, அம்மா கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்களுக்கு அதிகமா யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, கர்ப்பப்பையினுடைய அந்த வாய் புற்றுநோய் அதிகமா வருதுமா, என்ன காரணம்னு தெரியல, உடனே கண்டுபிடிங்க என்ன அப்படின்னு சொன்னோன்னா அம்மாட்ட வந்து அந்த மருத்துவ ரிப்போர்ட் சொல்றாங்க, கிராமத்தில் இருக்கிற பெண்கள்மா நாப்கின் யூஸ் பண்றது இல்லம்மா, பழைய துணியை வச்சுக்கிறாங்கம்மா, அதனால இன்ஃபெக்ஷன் ஆகுதுமான்னு சொல்றாங்க. என்ன இது? உடனடியாக அரசு பள்ளியில் இருக்கிற அத்துணை பிள்ளைகளுக்கும் இலவசமாக நாப்கின் வழங்க வேண்டும் என்று புரட்சி தலைவி சொன்னாலே அந்த மாணவிகளோட மனசில் இருந்து வேரூன்றி இருக்கிற அதிமுகவை அகற்றி விட முடியுமா? அதுதானே போய் நிக்குது. திருநெல்வேலியில ஒரு தாய் அங்க நின்றுட்டு இருக்காங்க, பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்காங்க பஸ் ஏறுறதுக்கு. பசிக்கழுகிற பிள்ளைக்கு மாறிலே பால் கொடுப்பதா அல்லது குறுகுறுவென்று தன் மாரை உற்று நோக்குகிற கருணை இல்லாத அந்த கருவிலியில் இருந்து மாறாப்பை வைத்து மாரை மறைப்பதா என்று ஒரு பதட்டத்துல, ஒரு பொதுவிடத்துல பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாம எத்தனை தாய்மார்கள் வெட்கி தலை குனிந்து இருப்பார்கள். அந்த தாயினுடைய நிலைமையை உணர்ந்து தாய்மார்கள் பாலூட்டும் முறை கொடுத்தது யார்? ஒரு மனசுள்ள ஈரமுள்ள எந்த பெண்ணும் அதிமுகவையும் அம்மாவையும் எப்படி மறக்க முடியும் என்பதை தான் நான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இது தாயுள்ளம். அதனால அன்னையினுடைய அந்த அன்புக்கு வந்த சாதனைகள் இது.